Hello all and welcome back to my session. So in the class last class நம்ம வந்து types of storage பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லைக் பிளாக் ஸ்டோரேஜ் என்ன, ஃபைல் ஸ்டோரேஜ் என்ன, ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் என்னன்னு. ஆனால் பிளாக் ஸ்டோரேஜ் అనేది இபிஎஸ் வால்யூமு, ఫైల్ స్టోరేజ్ అనేది ఈఎఫ్ఎస్ ఫైల్ షేర్, ఆబ్జెక్ట్ స్టోరేజ్ అనేది S3 అని சொல்லியிருந்தேன். ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் எப்படி இருக்கும் இதை பற்றி ஒரு சின்ன டீட்டெயிலாக லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம். ஆஃப்டர் லாங் டைம் ஐ எம் டூயிங் திஸ் அகெயின். S3 இன்னைக்கு introduction to S3. What is S3? So first of all, AWSல சில ஆர்டிக்கலில் AWS வந்து 2006ல் ஆரம்பித்தாங்கன்னு இருக்கும். சில ஆர்டிகல்ஸில் AWS ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது 2002ல் S3 அనే சர்வீஸ் தான் ஃபஸ்ட்டே ஆரம்பித்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ S3 is the first service in AWS. S3 மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் யூஸ் பண்ணுற ஒரு சர்வீஸ். அப்புறமா மோஸ்ட் ஆஃப் தி AWS சர்வீசஸ் கூட ఇంటగ్రేట్ பண்ணுற ஒரு சர்வீஸ் கூட S3 தான். ஸோ S3 అనేది ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸு, அது ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் சர்வீஸ். அந்த சர்வீஸோட இனிஷியலி எப்படி நம்ம யூஸ் பண்ணால், ஈவன் தோ இது வரைக்கும் நம்ம யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, பட் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இங்கே ஒரு சீரீஸ் கம்ப்ளீட்லி இருக்கணும். கம்ப்ளீட் டீட்டெயில் S3 பற்றி நான் இங்கே கண்டினியூ பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ S3 பற்றி நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த AWSல இன்னொரு சர்வீஸ் லான்ச் ஆனது EC2 இந்த 2006 அந்த பீரியடில். அந்த டைமில் EC2 லான்ச் பண்ணாங்க. அது வரைக்கும் EC2 இல்லை, 2002லேயே S3 அன்னே லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 4 இயர்ஸில் டோட்டல் க்ளவுடோட ஃபவுண்டேஷனை பில்ட் ஆகிருக்கு. ஃப்ரம் 2006 வாட் எவர் சர்வீசஸ் லான்ச்டு பை AWS ஆல் பிகம் சக்ஸஸ்ஃபுல். இப்போ நம்ம பார்க்குறீங்கன்னா ஸோ மெனி சர்வீசஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக S3 அనే ஒரு கான்செப்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா என்னோடய AWS கன்சோலில் நான் லாகின் ஆகியிருக்கேன். இதில் அமேசான் S3 இங்கே ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டெஃபினேஷனே நமக்கு போதும். ஸ்டோர் டேட்டா அண்ட் ரீட்ரைவ் டேட்டா எனி அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ ஸ்டோர் அண்ட் ரீட்ரைவ் எனி அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஃப்ரம் எனிவேர். ஸோ உங்கள்கிட்ட நிறைய டேட்டா இருக்கா, அப்போ அந்த எல்லா டேட்டா வைக்கணுமா நீங்கள்? அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் வேணுமா? அப்போ அந்த ஸ்டோரேஜில் S3 இஸ் த பெஸ்ட் ஸ்டோரேஜ். இப்போ நமக்கு நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது. கூகுள் ட்ரைவ் இருக்குது, மைக்ரோசாஃப்டோட ஒன் ட்ரைவ் இருக்குது, அப்புறமா ட்ராப் பாக்ஸ் அணி, மெகா ட்ரைவ் அணி. இது இல்லாமல் ரீசெண்ட்லி ஒரு ஃபியூ இயர்ஸாக நம்ம ஜியோ கிளவுட் அணி, ஏர்டெல் கிளவுட் அணி, எவ்ரி ஒன் ஸ்டார்டட் ப்ரொவைடிங் கிளவுட் ஃபெசிலிட்டி, கிளவுடு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. பட் இவங்க எல்லாருக்குமே ஒரு பாயினர் யாருன்னா இந்த S3 தான். இப்போ இந்த S3 பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன் ஃபியூச்சரில் வர கிளாஸஸில் S3 நமக்கு எந்த லெவலோட இம்பேக்ட் இருக்கும், எந்த லெவல் ஆஃப் இன்டெக்ரேஷன் இருக்கும் అనేది நம்ம வர கிளாஸஸில் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் S3. S3 is a object storage in AWS cloud. We can store and retrieve any amount of data. இந்த டெஃபினேஷன் தான் நான் இங்கே வெப்சைட்டில் காப்பி பண்ண இன்ஃபர்மேஷன் தான். இப்போ உங்கள்கிட்ட பர்சனலாக சொல்கிறேன், இண்டிவிஜுவலாக சொல்கிறேன். ஆஸ் எ இண்டிவிஜுவலாக உங்கள்கிட்ட நிறைய டேட்டா இருக்குது, நிறைய ஃபைல்ஸு, நிறைய டாக்குமெண்ட்ஸு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தானே எனி கைண்ட் ஆஃப் டேட்டா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், S3ல் ஸ்டோர் பண்ண வைக்கலாம். எப்படி நம்ம கூகுள் ட்ரைவில் ஸ்டோர் பண்ணுறோமோ அப்போ S3 கூட யூஸ் பண்ணலாம். ஒரு கம்பெனி பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது அந்த கம்பெனியில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஜெனரேட் ஆகும். கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், கம்பெனி டே டு டே யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ் ஆகட்டும், அந்த கம்பெனியோட அப்ளிகேஷனோட டேட்டா பேக்கெண்டில் ஸ்டோர் பண்ண டேட்டா, எனி கைண்ட் ஆஃப் கம்பெனி டேட்டா
can be stored in S3. ஸோ கம்பெனியில் ஒரிஜினேட் ஆகிற டேட்டா எல்லாமே கம்பெனி டேட்டா சென்டர்ஸில் ஹார்ட் டிஸ்கில் வைக்கிறதுக்கு பதிலாக ஆன்லைன் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆன்லைன் ஸ்டோரேஜில் வைக்கணும் அப்படின்னா S3 இஸ் அ பெஸ்ட் சாய்ஸ். இப்போ S3 எப்படி நம்ம யூஸ் பண்ணால் அது ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா பக்கெட் அనే ஒரு டெர்மினாலஜி இருக்குது. பக்கெட் நமக்கு பொதுவாக என்ன தெரியும், பக்கெட்ஸ்னாலே நம்ம மைண்டில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பக்கெட்ஸ் நமக்கு அந்த மைண்ட் இமேஜ் இருக்கும். இல்லைன்னா இந்த KFC சிக்கன் பக்கெட்ஸ் அது நமக்கு தெரியும். இல்லைன்னா இந்த பிரியாணி பக்கெட்ஸ், இந்த 3 பக்கெட்ஸ் தான் நமக்கு தெரியும். ஹோமில் யூஸ் பண்ணுற ஒரு டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற பக்கெட்ஸ் ஆர் KFC பக்கெட்ஸ் ஆர் பிரியாணி பக்கெட்ஸ். இனிமேல் நீங்கள் இந்த ஹோம் பக்கெட்டும் சரி, KFC பக்கெட்டும் சரி, பிரியாணி பக்கெட்டும் சரி, எந்த பக்கெட் பார்த்தாலும் உங்களுக்கு S3 பக்கெட் தான் ஞாபகம் இருக்கணும். S3 பக்கெட், திஸ் பக்கெட் இஸ் எ கண்டெய்னர். S3 అనేది ஒரு சர்வீஸு, அந்த சர்வீஸ்க்குள்ளே ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணுறோம். இப்போ இன்னொரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன், ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, அது ஃபஸ்ட்லேயே சொல்ல வேண்டியது இருக்குது. S3 இதோட ஃபுல் ஃபார்ம் சொல்லலை, சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீசஸ். இதான் ஆக்சுவலாக ஃபுல் ஃபார்ம், சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீசஸ். இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீசஸ். 3 S இருக்கா, அப்போ SSS அன்னு சொல்லிடலாம். SSS நல்லா இருக்காது, S3 அன்னு சொல்லுவாங்க. எப்படி நமக்கு EC2 இருக்கு, எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுடு, 2 C இருக்கனால EC2. S3 3 S, சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீசஸ். இந்த ஸ்டோரேஜ் சர்வீசஸில் நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு டெர்மினாலஜி என்ன, பக்கெட். வாட் இஸ் எ பக்கெட்? பக்கெட் இஸ் எ கண்டெய்னர். இது ஃபோல்டர் கிடையாது, இது ஃபோல்டர் சொல்லக்கூடாது. S3யில் நீங்கள் ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாமா? ஆனால் பண்ணலாம். ஃபோல்டர் பக்கெட்டுக்குள்ளே கிரியேட் பண்ணலாம். we can create folders inside the bucket. First we have to create buckets inside the S3. அப்போ ஹைரார்கி அனு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு S3 இருக்கும், அதுக்குள்ளே பக்கெட்டு, அந்த சர்வீஸுங்க, சர்வீஸ்க்குள்ளே பக்கெட்டுங்க, பக்கெட்டுக்குள்ளே ஃபோல்டர்ஸுங்க, ஃபோல்டருக்குள்ளே ஃபோல்டர்ஸ், சப் ஃபோல்டர்ஸ் கூட வைக்கலாம். ஸோ பக்கெட்டில் நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அப்லோடு பண்ணுறீங்களா ஏதாவது ஒரு ஃபைல், அந்த ஃபைல் தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆப்ஜெக்ட் அன்னு சொல்கிறாங்க. ஆப்ஜெக்ட், what is an object? Object is a file, any format, அது MP3 ஃபார்மேட்டா ஆர் MP4 ஃபார்மேட்டா, YAML ஃபார்மேட்டா, JSON ஃபார்மேட்டா, ஏதோ ஒரு ஃபைல், image file, whatever file it is, it could be any file can be stored in S3 bucket. These objects, these files are known as objects. நெக்ஸ்ட்டு பக்கெட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன்ஸ் கூட இருக்குது, நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ வில் கம் ஹியர் டு கிரியேட் பக்கெட். இங்கே இருக்கு, எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் S3 is stored in a bucket. To upload files and folders to S3 you need to create a bucket when the objects will be stored ன்னு சொல்கிறாங்க. where the objects create bucket create பண்ணுறீங்கன்னா, ஸோ நம்ம ஜெனரல் பர்பஸ்க்காகவா இல்லை டைரக்டரி பக்கெட்ஸான்னு கேட்குறாங்க. இப்போதைக்கு டைரக்டரி பக்கெட்ஸ் நம்ம அப்புறமா பேசுவோம், இந்த டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எந்த ரீஜியனில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு இங்கே காமிக்குது. S3 நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், நார்த் வெர்ஜீனியா அந்த ரீஜியனில். இப்போ உங்களுக்கு மும்பை ரீஜியனில் வேணும்னா மும்பைன்னு செலக்ட் பண்ணிவிட்டு போகணும். ரொம்ப நாளுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது பழைய வீடியோ பாருங்கள், S3 வீடியோஸு, அதில் என்ன இருக்குன்னா குளோபல் அணி வந்துடும், இங்கே ரீஜியன் வராது, குளோபல் அணி இருக்கும். ஸோ S3 అనేది குளோபல் சர்வீஸு, பக்கெட்டு தான் ரீஜனல் சர்வீஸு. இன்ஃபேக்ட் பக்கெட் கூட இப்போ ரீஜியன் தான், ஆனால் S3 ஒரு ரீஜனல் சர்வீஸாக ஆகிட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி AWSல இருக்க சப்ஜெக்ட்டு வர மாதிரி இருக்கும். அந்த 2 இயர்ஸ்க்கு, அதே 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வர மாதிரி இருக்கும், 1 இயருக்கு முன்னாடி வர மாதிரி இருக்கும், இப்போ வர மாதிரி இருக்குது. ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா,
பேஸ் ஃபவுண்டேஷன் அதே தான் இருக்கும், ஆனால் ஃபீச்சர்ஸு அதில் ஆட் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்லி ஃபீச்சர்ஸு ஐகான்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ வி ஹாவ் டு கோ த்ரூ ஆல் திஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகுதோ அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ பக்கெட் நேம் வி கேன் டைப் எனி நேம். நான் வந்து மை பக்கெட் அந்த பேரில் பக்கெட் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்க்ரோல் பண்ணிடுறேன், மற்ற எல்லா ஆப்ஷன்ஸ் விட்டுருங்க. க்ரியேட் அன்னு கிளிக் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பக்கெட்டு சேம் நேமில் பக்கெட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே போய் செக் பண்ணுறேன் என்னோடய அக்கௌண்ட்டில் ஏதாவது பக்கெட் இருக்கான்னு. நோ பக்கெட்ஸு. அப்போ ஒரு பக்கெட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் S3லனா அந்த பக்கெட்டோட நேம் வந்து குளோபல்லி யூனிக். ஸோ குளோபல்லி யூனிக்னா AWSல எத்தனை அக்கௌண்ட்ஸ் இருக்குது, AWSல எத்தனை பேர்கிட்ட எத்தனை அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அதில் ஒரு அக்கௌண்ட்டில் எத்தனை பக்கெட்ஸ் இருக்குது, அந்த பக்கெட்ஸில் இல்லாத நேம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ விச் மீன்ஸ் AWS நேம்ஸ் ஆர் குளோபல்லி யூனிக். இப்போ நம்ம ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறோன்னா அந்த இமெயிலுக்கு நம்ம கொடுக்குறோமா ஐடி @gmail.com ஓகே, ஆனால் அந்த நேம் ஃபஸ்ட்டு ஐடி என்ன வைக்கிறோம் அது குளோபல்லி யூனிக். ஸோ நோபடி ஷுட் ஹாவ் திஸ் ஐடி. ஆல்ரெடி அந்த ஐடி எடுத்திருக்காங்கன்னா ஸோ நமக்கு அதே ஐடி ரிப்பீட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி S3 நேம், S3 பக்கெட் நேம் வந்து குளோபல்லி யூனிக். ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ, யூ ஹாவ் டு கிரியேட் எ நேம் which nobody has it. I will say my இப்படி சொல்கிறேன் 0 to expert bucket 0 to expert bucket இந்த மாதிரி நேம் கொடுக்குறேன். இது ஆல்ரெடி இருக்கா இல்லை எனக்கு தெரியலங்க. க்ரியேட் பார்க்குறேன். இங்கே என்ன சொல்கிறாங்க, பக்கெட் நேம்ஸ் மஸ்ட் நாட் கண்டெயின் அப்பர் கேஸ். அப்போ இன்னொரு கொஷன் இருக்கு இங்கே என்ன, ZEB நான் வேணும்னே டைப் பண்ணேன் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. 0ல் Z அப்படின்னா அப்பர் கேஸ் லெட்டர்ஸு, ஸ்பெஷல் கேரக்டர்ஸு, சலை டாட்டு இங்கே இருக்குது பாருங்கள், 0 to A to Z 0 to 9 அண்ட் டாட்ஸு அலௌடு. ஓகே, ஹைஃபன் அலௌடு. இது தவிர வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்ம பக்கெட்டில் யூஸ் பண்ண முடியாது. இட் இஸ் சம்திங் லைக் டொமைன் நேம் மாதிரி இருக்கணும், டொமைன் நேம் மாதிரி. 0 to expert கோர்ஸ் இல்லை பக்கெட் 0 to expert பக்கெட். ஏன்னா நம்ம கோர்ஸ் பேர் அதே தான், 0 to expert. ஸ்க்ரோல் டவுன், கிரியேட் பக்கெட். ஸோ லக்கிலி இந்த நேமில் யார் பக்கெட் வச்சது இல்லை, அதனால எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் எப்போ க்ரியேட் ஆன டேட்டு டைம் எல்லாம் இருக்குது, ரீஜியனில் இருக்க பக்கெட். ஆக்சுவலி நமக்கு இங்கே பக்கெட்டில் எந்த சிம்பிள் காமிக்கல, ஆனால் பக்கெட்டுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது, ஒரு ஐக்கான், ஒரு ஐக்கான், ரொம்ப நல்ல ஐக்கான். இந்த ஐக்கான் தான் ரியலாக ஒரு பக்கெட் மாதிரி தான் ஐக்கான் இருக்குது. இதான் பக்கெட்டுங்க. இந்த பக்கெட்டு க்ரியேட் பண்ணுறோம். பக்கெட் க்ரியேட் பண்ணும்போது இருக்க கண்டிஷன்ஸ் கூட நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன கண்டிஷன்ஸ் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. பக்கெட் நேம், பக்கெட் நேம் என்னவா இருக்கணும், யூனிக். பக்கெட் நேம் யூனிக்காக இருக்கணும். அப்புறமா அப்பர் கேரக்டர்ஸ் நாட் அலவுட், only lower case characters allowed. Lower case characters allowed. இதில் hyphen allowed, dot allowed. இது தவிர வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நாட் அலவுடு. இது பக்கெட் க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சின்ன கண்டிஷன். அதுக்கப்புறமா பக்கெட் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா யூ கேன் க்ரியேட் ஒன் டைரக்டரி ஃபோல்டர். Click on the bucket 0 to expert bucket, upload, create other actions, create folder. நான் வந்து சில folders create பண்ணுறேன். docs, documents, just a folder.
ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஆடியோஸ் அன ஒரு ஃபோல்டர், ஆடியோஸ் அன ஃபோல்டர். அதுக்கப்புறமா இன்னொரு ஃபோல்டர் லைக் வீடியோஸ். ஸோ வீடியோஸ் இந்த மாதிரி வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ கம்பல்சரி ஃபோல்டர் க்ரியேட் பண்ண ஆகணுமான இல்லை தேவையில்லை. இஃப் யூ ஹாவ் an ஆப்ஜெக்ட் யூ கேன் அப்லோட் டைரக்ட்லி. நான் வந்து ஒரு ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்னால் ஆட் பண்ண முடியும். இங்கே ஹோமில் போயிட்டு ஒரு சாம்பிள் ஃபைல் இருக்குது, ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலெல்லாம் நான் ஆட் பண்ண முடியும். இண்டெக்ஸ் சும்மா இண்டெக்ஸ் ஃபைல் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஃபைல் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்லோடு கிளிக் பண்ணுறேன். ஸோ திஸ் வில் அப்லோடு ஃபாஸ்ட்டாக ஆகிடும். நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் பேஸ் பண்ணி தான் இது ஃபாஸ்ட்டு ஸ்பீடெல்லாம். ஸோ க்ளோஸ். நவ் யூ சி ஒன் ஆப்ஜெக்ட் இங்கே தெரியுது பாருங்கள். HTML அவனே கண்டுபிடிச்சிட்டான். எப்போ அப்லோட் ஆனிச்சு, என்ன சைஸில் இருக்குது, என்ன ஸ்டோரேஜ் கிளாஸு, இதை பற்றி அப்புறமா பேசுவோம். டாக்குமெண்ட்ஸ் இப்போ நம்ம வேணும்னா மூவ் பண்ணலாம். இது இல்லைன்னா இந்த வீடியோஸ் உள்ளே போயிட்டு நான் வந்து இங்கே அப்லோடு கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. வீடியோஸ் ஃபைலான வீடியோ இல்லை, எது வேணால் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணலாம். ஸோ ஃபோல்டருக்குள்ளே ஆப்ஜெக்ட்டும் அப்லோட் பண்ண முடியும், இல்லை டைரக்ட் பக்கெட்டில் கூட ஆப்ஜெக்ட்ஸை அப்லோட் பண்ண முடியும். இது இப்போ நம்ம அப்லோட் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு URL అనేది இருக்கும். இதுதான் ஆப்ஜெக்ட்டு. இந்த ஆப்ஜெக்ட் மேலே கிளிக் பண்ணால் அந்த ஆப்ஜெக்டில் URI என்ன ஒன்று இருக்குது. URI இது வந்து ஆப்ஜெக்டோட லோக்கல் பார்ட். யூஸ்வலி இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த CLIயில் ஏதாவது காப்பி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம AWS CLI படிக்கும்போது அப்போ தெரியும். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் URL அங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஜெக்ட் URL நான் காப்பி பண்ணிடுறேன். இந்த காப்பி பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு வாட்டி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் URL இஸ் இம்பார்ட்டண்ட். இது வந்து பேசிக்கலி உங்களுக்கு ஏற்கனவே S3 பற்றி தெரிஞ்சிருந்தால் மேபி உங்களுக்கு இது போர் அடிக்கும். S3 பற்றி எந்த நாலேஜ் இல்லைன்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து URL திஸ் இஸ் த HTTP ப்ரோட்டோகால். zero to expert bucket. இது bucket name. நம்ம bucket அனு பேர் கொடுத்துருக்கோம். அதில் 0 to hero bucket இன்னும் பாருங்கள். ஏதோ பக்கெட்னால அது பக்கெட்னு வரல, நான் மேனுவலாக டைப் பண்ணேன். இது பக்கெட் நேம். இது S3 இது சர்வீஸ். இது என்ன சர்வீஸ்? S3 சர்வீஸ். எந்த ரீஜியனில் இருக்கு? நார்த் வெர்ஜீனியா, அது ஈஸ்ட் US, நார்த் வெர்ஜீனியா. அப்புறமா எந்த டொமைனில் இருக்கு? அமேசான் AWS.com டொமைன் இது. அதுக்கப்புறமா இந்த பக்கெட்டில் இது ஆப்ஜெக்ட் நேம். இப்போ ஒரு இன்டர்வியூவில் ஒரு பேசிக் கொஷன் கேட்கலாம். கேன் யூ எக்ஸ்பிளைன் த பக்கெட் URL? பக்கெட் நேம் இஸ் ஸோ அண்ட் ஸோ, ஆப்ஜெக்ட் நேம் இஸ் ஸோ அண்ட் ஸோ அன்னு சொல்லிட்டாங்கன்னா பக்கெட் நேம் 1 2 3, ஆப்ஜெக்ட் நேம் ABC இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு URL நீ ரெடி பண்ணு அன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? HTTP S:1 2 3 தானே பக்கெட் நேம் சொன்னாங்க. ஓகே, அப்புறமா S3 தானே, S3. இங்கே அவங்கள இன்னொரு கேட்டிருக்கணும் எந்த ரீஜியன்னு. ஸோ யூ மே ஆஸ்க் விச் ரீஜியன்னு. US இந்த US இல்லை ஏஷியா பசிபிக் சவுத்து -1 அது மும்பை ரீஜியன். AP சவுத்து 1 அமேசான் AWS.com/ABC என்ன MP3 ஆனு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் இருந்தால் நம்ம URL ஒரிஜினேட் பண்ண முடியும். ஜஸ்ட் இது வர பேசிக் நாலேஜாக நமக்கு தெரியணுங்க. ஒரு ஆப்ஜெக்டோட URL பார்த்த உடனே இதில் எந்த ரீஜியனில் இருக்குது, எந்த ஆப்ஜெக்ட் நேமு, எந்த பக்கெட்டு, இதான் 3 மேஜர் காம்பனன்ட்ஸ். மற்ற எல்லாம் இதெல்லாம் காமன் தான் இருக்கும். இதெல்லாம் காமனாக இருக்கும். இது பக்கெட்டோட URL, ஆப்ஜெக்டோட URL. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் URL நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு தான் கொஷனு. அது நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன்.
இப்போ இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே போயிட்டீங்க, ஓகே, ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணிட்டீங்க, ஓகே, நிறைய ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க. வி டிட் ஃபியூ திங்ஸ் நவ். நெக்ஸ்ட்டு பக்கெட்டோட ப்ரைஸிங் பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பக்கெட் ப்ரைஸிங். வாட் இஸ் பக்கெட் ப்ரைஸிங்? ப்ரைஸிங்கன்னா பக்கெட்டோட எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு. ஒரு சில அக்கௌண்ட்ஸுக்கு, ஒரு ஃபியூ அக்கௌண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 year ஃப்ரீ ட்ரையல் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா, 1 year ஃப்ரீ ட்ரையல்னா அவங்களுக்கு அப் டு 5 GB ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. AWS ஃப்ரீ ட்ரையல் அண்ட் சர்ச் பண்ணுறேன். இந்த ஃப்ரீ க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஒரு வாட்டி செக் பண்ணால், டிட் யூ கிரியேட் AWS அக்கௌண்ட் பிஃபோர் July 15th இது லெகசி. சரியா? இது லெகசி. அதான் சொன்னனே, ஒரு 6 months 8 months பேக் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டு பக்கெட்டில் க்ரியேட் பண்ணிடுறீங்கன்னா அது வேறு சர்வீசஸ். S3 12 months ஃப்ரீ. இந்த 12 monthsல என்ன மாதிரி ஃப்ரீ சர்வீஸ் நமக்கு கிடைக்கும்னா, அப் டு 5 GB நம்ம ஸ்டோர் பண்ணலாமா, ஃப்ரீ. ஆனால் பக்கெட்டோட கெப்பாசிட்டி வந்து அப் டு 5 TB. ஒரு பக்கெட் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா 5 TB, இன்னொரு பக்கெட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா 5 TB. அந்த சைஸு நம்ம லிமிட் பண்ண முடியாது, அது ஃபிக்ஸ்டு சைஸு. பக்கெட் சைஸ் வந்து ஃபிக்ஸ்டு. பக்கெட் க்ரியேட் பண்ணும்போது எங்கேயும் சைஸ் இவ்வளோ வேணுமான்னு கேட்காது. அதே EBS வால்யூம் க்ரியேட் பண்ணும்போது சைஸு கேட்கும், எவ்வளோ GB வேணும்னு. இங்கே GB எவ்வளோன்னு கேட்காது. நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வர சைஸு 5 TB. அப் டு 5 TB நீங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டுக்கு 5 GB ஃப்ரீ. அது எப்போ? இந்த 2025 ஜூலை பிஃபோராக க்ரியேட் பண்ணவங்களுக்கு அந்த ஃப்ரீ அப்ளிகேபிள் ஆகும். இதே நீங்கள் ஆஃப்டர் ஜூலை இந்த பீரியடில் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா $200 கிரெடிட்ஸ் கொடுத்துருவாங்க அந்த 6 months பீரியடுக்கு. அந்த $200 எவ்வளோ நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதுக்குண்டான யூசேஜ் காஸ்ட்டை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ பக்கெட்டோட ப்ரைஸிங்கில் காஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சது. ஐ மீன் எவ்வளோ ஃப்ரீ, எவ்வளோ பே பண்ணணும். அப் டு 5 GBக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பே பண்ணணும். ஆனால் பர் ஜிபிக்கு எவ்வளோன்னு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் காமிக்கிறேன் இன்னும் டீட்டெயில்டாக. ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் அப்லோடு பண்ணுறீங்க அப்படின்னா அது புட்னு சொல்லுவாங்க, அப்லோடு. அதே ஒரு ஆப்ஜெக்ட்டு நீங்கள் லிஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, டவுன்லோடு பண்ணுறீங்கன்னா லிஸ்ட்டு கெட்னு சொல்லுவாங்க. லிஸ்ட்டு கெட் எல்லாம் ஒன்று தான். லிஸ்ட்டு, டவுன்லோடு, கெட் எல்லாம் கெட்டு கணக்கில் வரும். இப்போ என்னோடய S3 பக்கெட்டுக்குள்ளே போகிறேன். பக்கெட்டுக்குள்ளே வந்திருக்கேன். இதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். பக்கெட்டுக்குள்ளே நான் ரீஃப்ரெஷ் பண்ணால் இது ரீஃப்ரெஷ் ஆகி வந்தது. அப்போ எனக்கு இது வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. ஆடியோஸ், டாக்ஸு, இண்டெக்ஸு, வீடியோஸ் இதெல்லாம் லிஸ்ட் ஆகிடுச்சா? அப்போ இது லிஸ்ட் ஆனதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க? லிஸ்ட்டு. அப்போ இது ஒரு கெட்டு கணக்கு தான் எனக்கு. 1 2 3 4 கெட்ஸு. அப்போ நம்ம எனக்கு என்ன ஆகும்னு தெரியுமா? கெட் கணக்கில் அப்போ புட்டு கெட்டு எவ்வளோ அப்லோட் பண்ணியிருக்கு. 10 ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிங்களா? அப்போ 10 புட். அது 10 ஃபைல்ஸு லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா, இல்லை டவுன்லோட் பண்ணிங்களா? அப்போ 10 கெட்ஸ். அது 10 வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா 10 × 10 டைம்ஸ் ரீஃப்ரெஷ் பண்ணிங்க. 10 ஃபைல்ஸ் இருந்தது, 100 கெட்ஸ் ஓவர் எனக்கு. ஸோ 22,000 புட்ஸ் பர் மந்த் ஃப்ரீ, 20,000 கெட்ஸ் பர் மந்த் ஃப்ரீ. அதே ஜூலை 25க்கு முன்னாடி க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்ஸ்க்கு இந்த கணக்கு. இப்போ நீங்கள் ரீசெண்ட்லி வித்தின் 5 months 6 monthஸில் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கிரெடிட்ஸில் வந்து மைனஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ எவ்ரி புட் எவ்ரி கெட் வில் பி காஸ்ட் இயர். எவ்ரி டேட்டா யூ ஸ்டோர், அப்போ ஸ்டோரேஜுக்கு நீங்கள் பே பண்ணணும், அது கெட்டுக்கு அது புட்டுக்கு பே பண்ணணும்.
காட் இட் ப்ரைஸிங். ஆனால் எவ்வளோ ஆகும் అనేది நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் S3யோட ப்ரைஸிங் கால்குலேட்டரில் போயிட்டு அங்கே ரொம்ப டீட்டெயிலாக நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் S3யில். இந்த ஆப்ஜெக்ட் தான் நான் செலக்ட் பண்ணேன். இந்த URL இருக்கா, இப்போ இந்த ஆப்ஜெக்டோட URL இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் URL நம்ம ப்ரௌசரில் என்டர் பண்ண ஓப்பன் ஆகுமானா பை டிஃபால்ட்டாக ஆக்சஸ் டினைடு, பை டிஃபால்ட். ஸோ நோ ஆப்ஜெக்ட் வில் பி ஏபிள் டு ஆக்சஸ் ஃப்ரம் S3 டைரக்ட்லி. அப்போ எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பப்ளிக்காக மாற்றணும், எப்படி இந்த ப்ரைஸிங் எல்லாமே ஒரு புட் ஒரு கெட்டுக்கு ஒரு 5 ஜிபிக்கு என்ன காஸ்ட் வரும், 1 ஜிபிக்கு என்ன காஸ்ட் வரும், பர் டேக்கு என்ன, பர் மந்த்துக்கு என்ன, இந்த ப்ரைஸிங் பற்றி ஒரு ஆப்ஜெக்டை எப்படி நம்ம பப்ளிக்காக மாற்றலாம், அந்த மாற்றின ஆப்ஜெக்டை எப்படி நம்ம இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணலாம் அந்த இதை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் காமிக்கிறேன். ஸோ ஃபார் திஸ் கிளாஸ் இஸ் எனஃப். ஸோ ஐ வில் started again. நான் இன்னொரு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஐ வில் cover as soon as possible. Thank you. See you in the next class.